செவ்வாய் கிரகத்தில் கடற்கரை தடயம் கிடைத்துள்ளதாக சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சீன ரோவர் ஒன்று செவ்வாய் கிரகத்தில் கடற்கரை படிமத்தை கண்டுபிடித்துள்ளது. இது செவ்வாய் கிரகத்தில் பண்டைய காலத்தில் நீர் இருந்ததற்கான சான்றுகளை வழங்குகிறது. இந்த கண்டுபிடிப்பு எப்படி நிகழ்ந்தது, இதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சூரிய குடும்பத்தில் 4வது கிரகமாக செவ்வாய் இருக்கிறது. பூமியிலிருந்து 22 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இருக்கிறதா, குறிப்பாக நீர் இருக்கிறதா என்பது குறித்து தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா 19 ஆர்பிட்டர் கருவியை கொண்டு ஆராய்ச்சி மேற்கொண்டது. அப்போது அந்த ஆர்பிட்டர் செவ்வாய் கிரக நிலப்பரப்பை படமெடுத்து அனுப்பியது. தொடர்ந்து விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தில் உள்ள நீரின் அளவு மற்றும் காலநிலை குறித்து விவாதித்து வரும் நிலையில் அங்கு நுண்ணுயிரிகள் இருந்ததா என்பது குறித்து ஆராய கடந்த 2011ஆம் ஆண்டு கியூரியாசிட்டி என்ற ரோவர் கருவியை நாசா அனுப்பியது. இதன் மூலம் தொடர்ந்து ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. இதையடுத்து 2020ஆம் ஆண்டு சீன விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஜூராங் ரோவர் கருவியை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பியது. இக்கருவி 3300 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட அங்குள்ள யுடோபியா பிளானடியா சமவெளி பகுதியில் தரையிறங்கியது. இந்த பகுதியில் பெரிய நீர்நிலை இருந்ததாக விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். ஜூராங் ரோவர் கருவி கொண்டு சீனாவின் குவாங்சோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஜியான் ஹுய்லி தலைமையிலான ஆராய்ச்சி குழு அமெரிக்க விஞ்ஞானிகளுடன் சேர்ந்து செய்த ஆய்வின்படி 360 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பழமையான கடற்கரை படிமத்தை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கடற்கரை படிம கண்டுபிடிப்புக்கு டியூடேரோனிலஸ் என்று விஞ்ஞானிகள் பெயரிட்டுள்ளனர். ரோவர் யுடோபியா பிளானடியா பகுதியில் ஆய்வு செய்தபோது கடற்கரை படிமத்தை கண்டுபிடித்தது. இந்த படிமம் செவ்வாய் கிரகத்தில் பண்டைய காலத்தில் நீர் இருந்ததற்கான சான்றுகளை வழங்குகிறது. இது ஒரு பண்டைய கடற்கரையின் எச்சமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். தற்போது பென்சில்வேனியா மாநில பல்கலைக்கழக மாணவர்கள் கடல் இருந்ததை உறுதி செய்திருக்கின்றனர். பொதுவாக பூமியில் நிலத்தடியின் தன்மை குறித்து தெரிந்து கொள்ள கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடாரை பயன்படுத்துவார்கள். இது நிலத்தடியில் அதிர்வலைகளை அனுப்பும். அவை பாறைகள், தண்ணீர், மண், நிலத்தடி பொருட்கள் போன்றவற்றுடன் மோதும்போது திரும்ப எதிரொலிக்கும். இந்த தகவல்களை வைத்து நிலத்தடி எப்படி இருக்கிறது, மண்ணின் தன்மை என்ன உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்படும். செவ்வாய் கிரகத்தின் வடக்கு பகுதியில் உள்ள நிலப்பரப்பை ஆய்வு செய்த போது கிடைத்த தகவல்களும் ஒரே மாதிரி இருக்கின்றன. அப்படியெனில் செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலத்தில் கடல் இருந்திருக்கிறது என்று அர்த்தம் என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். பூமியில் முதல் உயிர் உருவானது கடலில்தான். எனவே செவ்வாய் கிரகத்தில் கடல் இருந்திருக்கிறது எனில் அங்கும் உயிர்கள் இருந்திருப்பதற்கான சான்றுகள் இருக்கக்கூடும் என்றும் ஆய்வாளர்கள் யோசித்து வருகின்றனர். எப்படி இருப்பினும் முழுமையான ஆய்வுக்கு பின்னரே உண்மை தெரியவரும் என்றும் கூறியுள்ளனர். இதனை ஆய்வு செய்வதன் மூலம் கிரகங்கள் எப்படி உருவானது, கிரகத்தில் உள்ள நீர் எப்படி ஆவியாகும், ஒரு கிரகம் எப்படி இறந்து போகும் உள்ளிட்டவை குறித்து நம்மால் கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும். எது எப்படி இருந்தாலும் பூமியை செவ்வாய் போல இறந்த கிரகமாக மாற்றக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பூமியில் காந்த புலன்கள் இருக்கின்றன. இது சூரிய புயல்களால் பாதிக்கப்படும். அதே போல பூமியின் மையக்கரு குளிர்ந்தாலும் காந்த புலம் காணாமல் போய்விடும். அப்படி நடந்தால் பூமியில் உள்ள அனைத்து நீரும் ஆவியாகிவிடும். அப்புறம் பூமியும் செவ்வாய் போல மாறிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.